மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க சார். நெக்ஸ்ட் நீங்க தான். நார்மல் செக்கப் தானம்மா, நான் வெயிட். ஓகே சார். ஹலோ. சொல்லுங்கம்மா. ஒன்னும் இல்லையா, என் தம்பி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். அக்கா, அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? இங்க ஒரு பெருசு உக்காந்துகிட்டு இருந்துச்சு, அதுகிட்ட பேசுறேன் நினைச்சுக்கிட்டு என்ன சொல்லுங்குது. ஹாஸ்பிட்டல்னு கூட பார்க்காம எவ்வளவு சத்தமா பேசுறாங்க. ஐயோ. என்ன கஜேந்திரா, நீ ஏன் போன் பண்ணா எடுக்கவே இல்ல? உன்கிட்ட இருந்து போனே வரலன்னு புலம்பிக்கிட்டே இருக்கிறா லலிதா. என்ன எப்படிக்கா போன் எடுக்க சொல்ற? என்னாலதான் அந்த பணத்தையே புரட்ட முடியல. நம்ம என்ன அவங்கிட்ட பேசுறது? எனக்கு அசிங்கமா இருக்கு. சரி விடு, அதெல்லாம் இனிமே நீ வருத்தப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லடா. ஏன்னா இங்க ஆபரேஷன் முடிஞ்சு குட்டி கண்ணை முடிச்சிட்டான். ஆபரேஷன் முடிஞ்சிருச்சா? என்னக்கா சொல்ற? எப்படி? நான் தான் பணத்தை அங்க ஏற்பாடு பண்ணி அனுப்பவே இல்லையே, அப்புறம் எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? அது அந்த லக்ஷ்மி புருஷன் இருக்கான்ல, அவன் தான் வந்து இங்க ஆபரேஷனுக்கு பணத்தை கட்டினான். என்னக்கா சொல்ற? அவன் அங்க வந்தானா? அவனுக்கு எப்படி இந்த விஷயம் எல்லாம் தெரியும்? லலிதா லக்ஷ்மி கிட்ட சொல்லி லக்ஷ்மி அவங்கிட்ட சொல்லிருப்பா போல இருக்கு. அவன் உடனே வந்து பணத்தை கட்டிட்டு போயிட்டான். காலையில ஆபரேஷன் முடிஞ்சு இப்ப குட்டியும் நல்லா இருக்கான். எப்படிக்கா நீ அவனை விட்ட? என்ன அவனுக்கு என்ன அவ்வளவு திமிரு ஆயிடுச்சா? டேய், முதல்ல லக்ஷ்மி வந்துட்டு போனாடா, அதுக்கப்புறம் இவன் வந்தான். நான் ஏதாவது பேச ஆரம்பிச்சாலே இங்க லலிதா கண்ணை கசக்க ஆரம்பிச்சுடுறாடா. நீ வேற இல்ல, நான் என்ன தாண்டா பண்றது? என்னது? லக்ஷ்மி லக்ஷ்மி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாளா? என்னக்கா நீ அவளை பார்த்துட்டு சும்மாவா இருந்த? உனக்கு ரத்தம் கொதிக்கல? கொதிக்காம அதான் நம்ம கூடவே இருக்கிற ஒரு கிழவி, அது லக்ஷ்மிக்கு ஒரே சப்போர்ட்டுடா. சரி, பசுபதியை கூட்டிட்டு வரலான்னு போனா நாங்க வர்றதுக்குள்ள அவ இங்க இருந்து கிளம்பி போயிட்டா. நாம இங்க அவளை ஃபுல்லா சென்னை முழுக்க பலவீசி தேடிக்கிட்டு இருக்கோம். அவ என்னடானா தைரியமா நம்ம இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு போறா. என்ன திமிரு இருக்கு அவளுக்கு? அக்கா, இப்ப அவ அங்கதானே இருக்கா? இப்ப இல்ல, ஆனா குட்டிக்கு சரியாயிடுச்சுன்னு தெரிஞ்சா அவ நிச்சயமா அவனை பார்க்க வருவா. போதும்க்கா, போதும். இது ஒண்ணே எனக்கு போதும். இப்போ ஆஸ்பத்திரிக்கு தான் நான் வந்துகிட்டு இருக்கேன். அவ மட்டும் என் கையில சிக்குனான்னு வையேன், அவ கண்டிப்பா ஹாஸ்பிட்டல்ல இருந்து திரும்பவே மாட்டா. அங்கே அவளை நான் தூக்குறேன். சரி, இப்ப நான் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன். அங்க வந்து பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். ஆமாண்டா, அவளை விடக்கூடாது. நீ சீக்கிரமா வா. குட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு இவருக்கு எப்படி தெரியும்? எப்படி நான் சொல்லாமலே ஆபரேஷனுக்கு பணம் கட்டினாரு? என்ன மகா, இதெல்லாம் இவனுக்கு எப்படி தெரியும்? எப்படி பணம் கட்டினான்னு யோசிச்சுட்டே வரியா? ஷூட்டிங் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நைட்டு கேமராமேன் எனக்கு ஃபோன் பண்ணார். கேமராமேன் எதுக்கு இந்த நேரத்தில் கால் பண்றாரு? சார், நான் கேமராமேன் பேசுறேன் சார். உங்க நம்பர் என்கிட்ட இருக்கு, சொல்லுங்க சார். நான் அளவுக்கு மீறி பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க. இத நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும் சார். முதல்ல விஷயத்த சொல்லுங்க சார். ஏதாவது ப்ராப்ளமா? ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை சார். அது வந்து இன்னைக்கு ஆட் ஷூட்ல நடிச்ச பொண்ணு இருக்குல்ல சார். ஆமா. அது உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பொண்ணா சார்? அது அவன் என் ஸ்டாஃப். ஏன் கேக்குறீங்க சார்? அந்த பொண்ணு நடிக்க வந்ததுக்கும் அப்புறம் மறுபடியும் நடிக்க வந்ததுக்கும் அவங்க ஃபேஸ்ல ரொம்ப டிஃபரன்ஸ் இருந்தது சார். சார், ஆனா ஒண்ணு சார், அவ்வளவு கஷ்டத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு சந்தோஷமா நடிக்க வேண்டிய சீனை எப்படிதான் அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுச்சோ சார். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் மாதிரி பின்னே எடுத்துருச்சு சார். சார், அந்த பொண்ணு அப்படி நடிச்சத சத்தியமா இந்த நிமிஷம் வரைக்கும் என்னால் நம்ப முடியல சார். சார், அந்த பொண்ணு மனசுக்குள்ள ஏதோ இனம் புரியாத ஒரு பெரிய போராட்டம் நடந்திருக்கணும்னு நினைக்கிறேன் சார். அதை மீறி உங்களுக்காகவும் உங்க மேல வச்சிருக்க மரியாதைக்காகவும் தான் அந்த பொண்ணு நடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சார். சார்,
எனக்கு தெரிஞ்சு முன்ன பின்ன அந்த பொண்ணு கேமரா முன்னாடி நின்னதில்லை. அதுவும் இல்லாம ஏதோ பெரிய பிரச்சனை அந்த பொண்ணுக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் சார். எல்லாத்தையும் சமாளிச்சு அந்த பொண்ணு நடிச்சு கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயம் சார். சார், நான் ஏதாவது வரம்பு மீறி பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க சார். அப்படிலாம் எதுவும் இல்லை சார். சரி சார், அப்ப நான் வச்சிடுறேன் சார். ஆக்ஷன். நான் கொஞ்சம் அவசரமா போகணும், வீட்ல கொஞ்சம் வேலை இருக்கு. உடனே கிளம்பி நைட்டோட நைட்டா வந்து பணத்தை கட்டிட்டேன். சரி, நீயா இதெல்லாம் எப்பதான் என்கிட்ட சொல்றேன்னு பாப்போன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப கார்ல வரும்போதாவது சொல்லுவேன்னு நினைச்சேன். அப்ப கூட நீ சொல்லவே இல்லைல்ல. என்கிட்ட சொல்றதுக்கு அவ்வளோ யோசிச்சிருக்க நீ. உன் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைனா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன் நினைச்சியா? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. நீங்க செஞ்சது பெரிய உதவி. ஆஹா, கை கீழே போடு, கீழே போடு. இப்ப எதுக்கு அழற? யாராச்சும் பார்த்தா என்ன தப்பா நினைக்க போறாங்க? ஒரு வகையில பார்த்தா இது உன்னோட பணம் மாதிரிதான். நீ நடிச்சிய விளம்பரம் அது எவ்வளவு பெரிய ஹிட் ஆச்சு நீ பார்த்தல்ல. ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு பாத்தியா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. மும்பை மாடல்ஸை வச்சு எடுத்திருந்தா எவ்வளவு செலவாயிருக்கும். ஆனா இப்ப அந்த செலவு மிச்சம். அது மட்டும் இல்லாம நம்ம கம்பெனிக்கு கிடைச்சிருக்க லாபம் பல கோடி. அதெல்லாம் பார்த்தா இப்ப நான் கட்டியிருக்கிற பணம் பெரிய விஷயமே இல்லை.